ஹாய். இன்னும் எவ்வளோ தூரம் சார் போகணும் கேட்டு சொல்லுங்களேன். அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர் வா. ஐயோ இன்னும் போவா முடியலடா சாமி. பாடி ஃபைனலி வி ரீச் மால் ஆஃப் ஏஷியா. இந்த மால் ஆஃப் ஏஷியா ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்ன காடெல்லாம் கடந்து வந்தோன்னு எங்களுக்கு தாங்க தெரியும். பார்த்தாச்சு. ஆசை ஒரு பக்கத்து இருந்துச்சு. பாருங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ, 100 feet கிறிஸ்மஸ் ட்ரீ. பார்க்கிங் டிக்கெட் வாங்கியாச்சு. 1 day ஃபுல்லாக பார்க்கிங் டிக்கெட் வந்து 100 rupees. ஹலோ டேஸ், வெல்கம் பேக் டு நம்ம தியா சேனல். இன்றைக்கி நம்ம தியா சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்க. நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா, பெங்களூரில் இருக்கல வேர்ல்டில் ஏஷியாவில் மால் ஆஃப் ஏஷியா லார்ஜஸ்ட் மால் வந்திருக்கோம். தியா ஆயிசுமா, நாங்கள் இப்போ எலிவேட்டரில் போய் ஏற போகிறோம். எங்கே போகிறோம்? எலிவேட்டரில் ஏறி மேலே போகிறோம். ஜாலி ஜாலி ஜாலி, சூப்பர் ஜாலியாக இருக்குல்ல? எப்படிமா இருக்கு பாருங்க, என்னென்ன கடைலாம் இருக்குது பாருங்கள். பாருங்கள் என்னென்ன க்ராக்ஸ் இருக்குது. வேன்யூசன். இந்த சைடில் பார்த்தீங்களா நம்ம ஃபேவரட் ஜி-ஷோ கேஷியோ, லாமி, ஃபிசிகோ பிளட், எல்லா பிராண்டட் ஷாப்ஸும் எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள். இதுதான் உள்ள ஏர் என்ட்ரன்ஸில் வந்தோன்னே என்னென்ன கடை இருக்குது. ஆர்கிடெக்சர் வியூ பாருங்கள், அழகாக இருக்குது. அப்படியே சூப்பராக செஞ்சுருக்காங்க. லைட்டிங்ஸ் பார்க்க அழகாக இருக்குது. ராயல் வேர்ல்ட் மார்க்கெட், பேண்டலோன்ஸ், லூயிஸ் பிலிப், வேன் ஆலன் சோலி, மார்க்ஸ் ஸ்பென்சர், லைஃப் ஸ்டைல். வா 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 வா, நம்மளுக்கு பிடிச்ச கடை எல்லாமே இருக்குப்பா. மால் ஆஃப் யூனிக்ஸ், மால் ஆஃப் ஏஷியா சூப்பராக இருக்குங்க. மால் அழகாக இருக்குது. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா ஒரே இந்த மாலில் பிடிக்க முடியாது, பிச்சு அடிச்சுட்டு ஓடுறாங்க எல்லோரும். ஜாலியாக ஆன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன கடை இருக்குன்னு இதில் பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு யூ கேன் கோ அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் என்ஜாய். நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட் கோர்ட் வந்தாச்சு. அங்கே என்னென்ன ஷாப்ஸ் இருக்குன்னா, டாமினோஸ், MOD வரப்போகிறான் நம்ம தலைவன். வாவ், எஸ், பிரியாணி குயின். சூப்பரான பிரியாணி, நல்லா அஃபோர்டபுள் ரேட்டுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் காஸ்ட்லியான ரேட்டு தான். ஆனால் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க, எனக்கு பத்தலைங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு சொல்ல. ஏஷியா 7 இங்கேயும் சூப்பராக அப்படியே மேலே அந்த கேபேஜெலாம் வச்சு கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், கிரில்ஸ், பஞ்சாப் கிரில்ஸ், பிகாஸ்ட் பர்கர், செம்ம கூட்டமான கடை. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபி எக்ஸ்பிரஸ்ஸு, நல்லா சில் அவுட்க்கு சூப்பரான இடம், செம்ம கூட்டம், நல்லா இருந்துச்சு, சாப்பிட பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கூட்டத்தில் நாங்கள் பட்ட அவஸ்தை எங்களுக்கு தாங்க தெரியும். ஒரு இடம் கிடைக்கலங்க கடைசி வரைக்கும், அப்படியே நின்றுக்கிட்டே சாப்பிட்டோம். அதனால தான் நாங்கள் என்னென்ன வாங்கணுன்ட்டு வீடியோ காட்ட முடியல, ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. பார்த்தா செம கூட்டம். ஒரு பொருளை வாங்கி கையில் வச்சு எப்படிங்க சாப்பிட்றது அந்த கூட்டத்தில், சுட சுட இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. சாட்டர்டே சண்டேஸில் தயவு செஞ்சு ரொம்ப பிடிச்ச இடம் டைம் ஜோனுக்குள்ளே போய் பார்ப்போமா நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்ட்டு. வா ரே வா, சரி வண்டி. ஜோனில் போன உடனே எனக்கும் சின்ன பிள்ளை மாதிரி ஆசை வந்துச்சு. பாருங்கள், உட்காந்துட்டேன் குதிரை வண்டியில். நான் தியோ குதிரை உட்காந்துட்டு டாப்புன்னு பிடிச்சி என்ன பண்ணணும்னு தெரில. சரி அந்த பாலை முழுங்கணும் போல் உட்காந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சுங்க. ஸ்கோர் அடிச்சுட்டு அடுத்து தியா கையில் பிடிக்க முடியலாங்க. கலர்ஃபுல் லைட்ஸை பார்த்தோன்னே இங்கே அங்கேன்னு போயிட்டு அது இதுன்னு ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரே ஃபன் ஜோன், டைம் ஜோன் எல்லாமே செம்ம என்டர்டெயின்மெண்ட்டுங்க. மக்கள் செம்ம கூட்டம், நல்லா ரஷ்ஷு. எந்த மாலுக்கு போனாலும் தியாவுக்கு பிடிச்ச குதிரை, தேசிங்க ராஜா குதிரை, அதை உட்காந்துன்னா அதுக்கு அந்த மூஞ்சில் வர ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அப்பா, எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடையாது. அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் என் நண்பனும் நம்ம திறமையாக காட்டலாம் வாடான்னு சொல்லிட்டு கூடப்பந்து, பேஸ்கெட் பால் போறான்னு பக்கத்தில் வர பாலை கூட உள்ள எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு எங்களால் முடிஞ்ச பாயிண்ட் அடித்தோம். அதில் ஒரு குட்டி சந்தோஷம், ஒரு சின்னதாக ஒரு வைப்பு. இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம் தாங்க. நம்மளால் பிடிச்சதை நம்ம வளர்கிறோம். நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் அந்த கிடைக்கிற அந்த 5 நிமிஷத்தில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது, அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். நெக்ஸ்ட்டு நம்ம தான் மாங்காய் அடித்து பழகுமே,
ஒரே கல் 3 அது மாதிரி எடுத்து அங்கே இருக்க ஏதோ போட்டு டமால் 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 ஃபுல்லாக எப்படியாச்சும் அடித்து காலி பிள்ளைலாம் பார்த்தோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடித்தோம். அதுக்கும் நல்ல ஒரு ஸ்கோர் கிடச்சிச்சு. அது ஒரு ஹாப்பினஸ். அதை பாருங்களேன், இந்த ஆர்கிடெக்சர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வியூ சூப்பராக இருந்துச்சு. க்ரீன் கீழேருந்து அப்படியே மேலே வரைக்கும் பார்க்கும்போது மக்கள் கூட்டத்தோடு பார்க்க அழகாக இருந்துச்சு. பாய்ங்க, பாய் பாய் பாய். ஃபைனலி பார்க்கிங் பில்லை கட்டிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே அப்படியே சூப்பரான ஒரு என்வாயர்மெண்ட், நல்லா சில் காற்று. ரிட்டர்னிங் பேக் டு ஹோம். அது வந்த பாதை, அதே காடு கடந்த பாதையிலே அப்படியே கடந்து வந்தோம். வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அப்படியே ரோட்டில் பாருங்கள், ரோடு வியூஸ், ஆர்ச்சிட்ஸ், ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஆனால் அதான் ஸ்கூலே பார்க்கறதுக்கு பயங்கர சூப்பராக இருந்துச்சு. நல்லா அப்படியே அது ஐடி பார்க் மாதிரி இந்த ஸ்கூலு பெங்களூரில் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு சரி ஒரு சாயா போல வந்து அந்த கடைக்கு விஷ்ணு மால், ஏஷியா லார்ஜஸ்ட் மால், அதை முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் சுட ஒரு காஃபி சாப்பிடான்ட்டு விஷ்ணுவா விஷாலா தெரியல, ஒரு காஃபி அப்புறம் ஒரு பிளேட்டை கோபி மஞ்சள் சாப்பிட்டு எங்களோட ஜேர்னியை ஃபினிஷ் பண்ணலான்னு. இவ்வளோ ஆர்டர் பண்ணது என்னென்னா காஃபி, நல்லா சில்லுன்னு ஒரு காஃபி, மங்களூர் பன் அண்ட் மை ஃபேவரட் கோபி மஞ்சூரியன். அதாவது சாப்பிட்டு சாப்பிட மாட்டேன். பன்னு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. மறக்காமல் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட்.